Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் புத பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். ஆகஸ்டோட எண்டில் போறாருங்க. ஆகஸ்ட் 3rd வீக்கில் போறார். சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாக போகிறது. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர். என்ன? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர். ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது. புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான். இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான். கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம். உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தருகிறது? 3-6 புதன் மேஷராசிக்காரர்களுக்கு. இவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு சம்பந்தப்படுகிறார். 3-6 புத பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற யோகாதிபதி சூரியனோடு இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும்? 6 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 6 என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம். இப்போ வியாதி, கடன், கஷ்டம் இவற்றெல்லாம் தரக்கூடிய இந்த புத பகவான் சிம்மத்திலே சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெறுகிறார். இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு 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 பேச்சு உண்டு. என்னென்னா, உலகத்தில் கடன் ஒரு விஷயம் இருக்கிறதே யாரால், அதுக்கெல்லாம் யார் அதிபதி, இந்த கடனெல்லாம் யார் பீரியடில் சரியாகும் என்றால் அது புதனுடைய பீரியடில் சரியாகும் என்று சொல்வார்கள். இந்த புத பகவான் மனசு வச்சார்னா கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த புத பகவானுடைய அருளாசி சூரியனோடு சேர்ந்து உங்களுக்கு நிரம்ப கிடைக்க போகிறது. புத பகவான் பொன்னடி போற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய இந்த புத பகவான் சூரியனோடு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள். சில பேர் கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட்டில் உதவி மானியம் மாதிரி கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான எதை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, அது இந்த புத பகவானால் நிறைவேறப் போகிறது. புதன் என்றால் புத்தி கூர்மை, சூரியன் என்றால் அரசு அதிகாரம். அரசு அதிகாரம் என்பது இந்த புதனுடைய புத்தி கூர்மையோடு சேர்ந்து சாமர்த்தியமாக பழச்சிக்கணும். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும் பொழுது அது எப்படியாவது அந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எப்படி சர்டிஃபிகேஷன்ஸு உங்களை தகுதிப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து என்ன மானியம் கிடைக்குதோ அதை வாங்கிக்கிறது, அல்லது என்ன லோன் கிடைக்குதோ அதை வாங்கி உங்கள் பொழப்ப பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, அந்த விவசாய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் மீதான மானியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த எம்எஸ்எம்இ லோன்லாம் எடுத்திருப்பாங்க. எம்எஸ்எம்இ சிறு தொழிலுக்கான லோன். அந்த எம்எஸ்எம்இ லோன் எடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த லோன்லேயே மானியம்லாம் கிடைக்கும். அந்த மானியம் கிடைக்கிற நேரம் அவங்க சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு ஃபில்லப் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியடு தான் இந்த பீரியடு. இந்த மானியம் கிடைக்கின்ற இந்த நேரம் புதனும் ஆதித்யனுமாக இணைந்து நற்பலன்களை தருகிறார்கள். புதாதித்ய யோகம். அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. 6ஆம் இடம் என்பது வியாதிக்கான இடம். ஸோ யோகஸ்தானாதிபதி 5 இருக்கின்ற சூரியனோடு சேரும் பொழுது யோகாதிபதி சூரியனாக அருள் பாலிக்கிறார் என்பதால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். சூரியன் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், ஐவிஎஃப் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, எனக்கு புத்திர பிராப்தின்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரில சார், போகிற போக்க பார்த்தா எனக்கு குழந்தை பிறக்குமான்னு எனக்கே டவுட் வந்துடும் போல இருக்கு போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் கண்கண்ட மருந்தாக இருக்கும். அந்த நேரத்தில் அது ஒரு மயக்கம். இது என்னென்னா, இந்த 6 எதுக்கு கடன் வந்ததுனே தெரில, ஏன் கடன் ஆச்சுன்னே தெரில. இந்த புதன் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புதனால் ஏற்பட்ட கடன். சார் நல்லா பேசிகிட்டு இருந்தான் சார், இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தான், இவன் பேசுகிறதெல்லாம் உண்மை நினச்சி நான் பணம் கொடுத்தேன். நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருப்பேன், நம்ம கூட ஒன்றா பழகியிருப்பாங்க, அவங்கள நம்ம நம்பி 1 லட்சம் கொடுக்க மாட்டோம். யாரோ 3வது வீட்டு கோவிந்தசாமி கேட்குறாங்கிறதுக்காக
நம்ம 15 லட்சம் 20 லட்சம் தைரியமாக கொடுத்துட்றோம். அவன் யாருன்னே தெரியாது. எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய அடிப்படை தவறு. நம்ம கண்ணுக்கு தெரியாதவர்களை நாம் நம்புகிறோம், கண்ணுக்கு தெரிந்தவர்கள் நம்ம நம்பவே மாட்டோம். நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் 16 தடவை சொல்லி காட்டுவோம். ஆனால் யாரோ ஒருத்தனுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், அதை சொல்லி காட்டவே மாட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் மரியாதைக்குரியவர்கள், இவங்கெல்லாம் நம்ம கூட சுற்றுறதுனால மரியாதை இழந்தவர்கள். அப்படி தான் நம்ம பார்வை. இது இந்த பூமியின் சாபம். நம்ம இவன் தான் நல்லா பேசுவான், இவன் தான் உங்களுக்கு நல்லது நினைப்பான், ஆனால் இவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. இந்த 3 6 கூடிய புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது உங்களுக்கு தெளிவு பிறக்கிறது. சார், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று எதுக்கு நம்ம பண்ணணும்? நம்ம ஏன் பண்ண போகிறோம்? அரசுன்னு ஒன்று இருக்குது, அந்த அரசுக்கிட்ட உதவி கேட்க போகிறோம். அரசு சார்ந்த நிறுவனங்கள் நம்ம நடத்த போகிறோம். அரசு அமைப்பில் நம்ம உதவிகள் கேட்டுக்கொண்டு சில பேர் ப்ராடக்ட் தயாரித்து அரசுக்கே சேல் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அது போன்ற அமைப்புகளை குடிசை தொழில் மாதிரி பண்ணோம் சார், கேண்டில் தயாரிக்கிறோம், அரசுக்கே சப்ளை பண்ணுறோம் போன்றவைகள்லாம் ஏற்படும். இந்த புதாதித்ய யோகம் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். தைரியமாக இருங்க, உங்களுடைய கடன் அடைய போகிறது. அரசு நேரடியாக தலையிட்டு அரசு அதிகாரத்துடன், அரசு அனுக்கிரகத்துடன், அரசாங்கத்தினுடைய அனுக்கிரகத்துடன் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரப்போகிறது. சிறப்பு நண்பர்களே, இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும். இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும். அதான் அதில் இருக்க விஷயமே. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும், சனி இருந்தால் தொழில் வரும், குரு இருந்தால் ஒழுக்கம் வரும், இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும். அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன், இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த புத்தி கூர்மையால் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. புத்தி கூர்மை. கற்றோரை காமருவர்னா, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும். காரணம் அதான் படித்தவங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை. அப்போ கொண்டு போய் அவரை இதில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை, யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியாக, ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க. வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா, இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார். அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும், அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே. அப்போ அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணம் எதையும் ஜெயிக்காது, அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். போலி இன்ஜினியர்கள், போலி டாக்டர்கள், போலி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான். புத்தி இல்லைன்னா அவர்களால் ஷைன் ஆகவே முடியாது. ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆயிடுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்னா. அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது? அறிவு. அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகழை தரப்போகிறார்கள். இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது. ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர் தான் புதன். சின்ன கிரகம், 88 நாள் தான், ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சின்னோண்டு கிரகம். ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு நடந்துறது விஷயங்கள். அதனால தான் இந்த சின்ன கிரக பயிற்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சின்ன கிரகம், புதனுடைய பயிற்சி, செவ்வாயோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணு மாயாவுக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான்
5 அடி பெரிய உயர சிலை இருக்கிறது. நேரில் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057.